சயாட்டிகா பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள், இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இதெல்லாம் வரும்போது அந்த ரொம்ப லோ பேக் சம்பந்தப்பட்ட அந்த நர்வ்ஸ்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பின் தொடை தசை, இந்த காஃப் மசில் வரைக்கும் ஷூட்டிங் பெயின் இருக்கும். அந்த நரம்பு வந்து அழுத்தப்பட்டு இந்த பின்னாடிலாம் வந்து பேக் பெயினை தவிர அந்த நரம்பு வந்து டிங்லிங் பெயின் இந்த மாதிரிலாம் கண்டிஷன், இந்த ரேடிகுலோபதி இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த முதுகெலும்பு பிரச்சனையில முன் தொடை தசை சம்பந்தப்பட்ட நரம்பு பாதிக்கப்படுறது வந்து நான் அதிகமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது இல்ல. அது எத்தனை பேருக்கு இந்த கண்டிஷன் வருதுன்னு தெரியல. இப்ப சமீபத்தில் ஒரு பேஷண்ட் நான் பார்த்தேன். அவங்களுக்கு ஆஃப்டர் டூயிங் எக்ஸசைசஸ், ரொம்ப ஹெவி லோட்லாம் லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெட் லிஃப்ட் மாதிரி எக்ஸசைஸ் ஹெவி லோட் திடீர்னு அதிகமா பண்ணனால அந்த முதுகெலும்புல பிரச்சனை வந்த மாதிரி இருந்திருக்கு. முதல்ல ஒரே ஒரு நாள் தான் அந்த கொஞ்சம் உடம்பு சாஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அதோட அவங்க நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து முன்தொடை தசையில வந்து அதிகமா பெயின் இருந்திருக்கு. அதோட சேர்த்து இந்த முட்டி கீழே இந்த கால் பகுதியில வெளிப்பக்கம் இல்ல, இந்த உள் பக்கத்துல வந்து சென்சேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு போற மாதிரி, மறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வந்து இதுதான் அவருடைய மெயின் ஃபைண்டிங்ஸ். இந்த மாதிரி தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வருவாங்க. அதுக்கு பேர் வந்து பேஷண்ட் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ கிளினிஷியன் ஆர் டாக்டர் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது பேர் வந்து நான் பேஷண்ட் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பண்ண நம்மளுக்கு வந்து புதுசா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்போ இவருக்கு வந்து இந்த ஃபெமரல் நர்வ், எப்படி நம்மளுக்கு சயாட்டிக் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம முன்தொடை தசையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபெமரல் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் இருக்கு. அது வந்து லோ பேக்ல இருந்து தான் வருது ஆக்சுவலா. ஸோ அங்க ஏதோ அவருக்கு பிரச்சனை ஆயிருந்திருக்கு. ஸோ அதுல ஏதோ இந்த நரம்பு அழுத்தப்பட்டு, அதுக்கு இந்த மாதிரி நரம்பு அழுத்தப்பட்டா அதுக்கு பேரு என்ட்ராப்மெண்ட் நியூரோபதி ஆர் நியூரோபிராக்சியா. ஸோ அது மூலமா என்ன ஆகும்னா அந்த நரம்புக்கு வந்து சிக்னல்ஸ் ப்ராப்பரா கனெக்ட் பண்ண முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட தசை வந்து பேராலிசிஸ், அது வந்து பேராலிசிஸ் தான். இப்படி பேராலிசிஸ் ஆகும்போது அந்த நரம்பு எப்போ மறுபடியும் இயங்கும் அப்படின்னு நம்மளுக்கு கணிக்க முடியாது. இப்போ இந்த ஃபெமரல் நர்வ் சம்பந்தப்பட்ட தசையை வந்து இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில். ஸோ இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட பவர் என்ன டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்தப்போ கிளியர் கட்டா தெரியுது இந்த ஃபெமரல் நர்வ் டேமேஜ் ஆனனால இந்த தசை வந்து பேரலைசிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த முன்தொடை தசை மட்டும் ஒரு பக்கம் மட்டும் அவருக்கு லெஃப்ட் சைடுல மட்டும் பேரலைசிஸ் ஆயிருக்கு. அதோட சேர்த்து இந்த ஃபெமரல் நர்வ் அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு பார்த்தா அவர் சொன்னதுலயே ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த உள் பக்கமா சென்சேஷன்ஸ் வந்து இந்த உணர்ச்சி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபெமரல் நர்வ் சொன்ன பாத்தீங்களா, அந்த நரம்பு இந்த முன்தொடை தசையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது. அதுக்கு ஒரு குட்டேனியஸ் பிரான்ச் ஒரு பிரான்ச் இருக்கு, குட்டேனியஸ் பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச் என்ன பண்ணும்னா இங்க சென்சேஷன்ஸை கேரி பண்றதுக்கான அந்த பிரான்ச் அது வந்து இங்கதான் வருது. இந்த சைடுல தான், இந்த இன்னர் லெக் சைடுல தான் வருது. இந்த மாதிரி பிசியோதெரபி எக்ஸாமினேஷன்லயே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியுது, டயக்னோஸ் பண்ண முடியுது. இப்ப ஸ்கேன் இல்ல, பிளட் எக்ஸாமினேஷன்ல வேற எந்த எக்ஸ்பென்சிவ் டெஸ்டும் இல்ல. சாதாரண ஸ்ட்ரென்த் டெஸ்டிங், இந்த சென்சேஷன் சம்பந்தப்பட்ட டெர்மட்டோம் டெஸ்டிங், இதுலயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. கூடுதலா இந்த ரிஃப்ளெக்ஸ் டெஸ்டிங், இந்த ரிஃப்ளெக்ஸ் ஹேமர் வச்சு டேப் பண்ணுவோம் இல்லையா, டேப் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு ஒரு பேஷண்ட் உட்கார வச்சு பார்த்தப்போ ரைட் வந்து பாதிக்கப்படல. ஸோ அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் டேப் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கு பேரு ஹைப்போ ரிஃப்ளெக்சியா. இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், சின்ன வயசுல இருந்தே ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ்ல காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவரு, இன்னும் ரெகுலரா வெயிட் லிஃப்டிங்லாம் பண்றவரு. ஸோ இவங்களுடைய தாட் ப்ராசஸ், இவங்களுடைய ட்ரைனிங் மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ பல இந்த பாடி பில்டிங் மெத்தட்ஸ், ஸ்போர்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய ரிஃபைன் பண்ணாத, கம்ப்ளீட்டா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாம நிறைய எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. நான் அதை எப்போதுமே சொல்லுவேன், இந்த எக்ஸசைஸ் செக்டார்லயே பாத்தீங்கன்னா ஏராளமான ஜங்க் எக்ஸசைசஸ் இருக்கு. காலிஸ்தெனிக்ஸ்லயும் சரி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லயும் சரி, புதுசா ஏதோ ஒரு நேம்ல நம்மளுக்கு ஜங்க் எக்ஸசைசஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து அவங்களுடைய எக்ஸசைஸ் ஹிஸ்டரி, என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுல அந்த டெக்னிக்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், நம்மளுக்கு எந்தெந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபால்ட்டியான டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த டெக்னிக்ஸ்லாம் இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு வந்து பல வருடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த எக்ஸசைஸ்லாம் அவங்களால ஈஸியா டிஸ்கார்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட முன்தொடை தசை லெஃப்ட் குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் மட்டும் ட்ரைனிங் கொடுக்கணும். அது மட்டுமே, அது ரொம்ப நுணுக்கமான ட்ரைனிங், ரொம்ப பழைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கக்கூடாது, ரொம்ப மறுபடியும் டேமேஜ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா சிம்பிளான சில எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, எஃபெக்டிவான எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்ல, நான் இப்ப சொன்ன மாதிரி நிறைய எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபால்ட்டி டெக்னிக்ஸ் இருக்கு. என்ன கேட்டா இந்த உட்கார்ந்து பண்ற ட்ரைனிங்,
அப்புறம் டம்பிள்ஸ் வச்சு சைட் பெண்டிங் பண்றது, அப்புறம் பல்கேரியன் ஸ்குவாட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெஞ்ச்ல இந்த மாதிரி காலை வச்சுட்டு இப்படி கூட வைக்க மாட்டாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நான் வந்து ரொம்ப சின்ன இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டாலான பெஞ்ச்ல இந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் டெக்னிக் தான். அதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு தெரியல. லஞ்ச் எக்ஸசைஸ்னாவே நம்மளுக்கு இந்த டோ வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும். நம்ம ஃப்ளோர்ல பண்ணும் போதே நம்மளுக்கு டோ இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படி இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம அதுதான் நம்மளுடைய நேச்சுரல் மெக்கானிக்ஸ். ஸோ நம்ம வந்து புதுசா வேரியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்க பல்கேரியன் ஸ்குவாட்ஸ். இதெல்லாம் நான் என் கிளைண்ட்ஸ்க்கு நான் என்கரேஜ் பண்றதே இல்லை. அதெல்லாம் பார்த்தாவே தெரியும் அது வந்து இன்ஜூரியஸ் டெக்னிக். மேபி அதை ஸ்ட்ரெச் கூட யூஸ் பண்ணலாம். அந்த நிறைய ஸ்ட்ரென்தனிங் டெக்னிக் பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த சைட் பெண்டிங் பண்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் ஸ்ட்ரெச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்டர் வந்து ஸ்ட்ரெச்சுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது நம்ம நீஸை பெண்ட் பண்ணி நம்ம கோரை என்கேஜ் பண்ணி தான் பண்ணணும் வெயிட் வச்சு பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங்ல அது சூட்டபிளா இருக்காது. இன்ஜுரி ரிஸ்க் தான் அது ஆக்சுவலா.